அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதுல உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படல, அடிச்சுட்டு போனது வீடும் விவசாய நிலங்கள் தான் அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் கூட்டிட்டு சுவிட்சர்லாந்து, பேங்காக், டோக்கியோ அப்படின்னு டூர் போயிருந்தாங்களா? ஒரு இயற்கை பேரிடருக்கு நம்ம அரசு குற்றம் சொல்ல முடியுமா எல்லாத்துக்குமே? ஓ, நல்ல கேள்வி. உயிர் போயிடுச்சு, வீட்டுல இருக்கவங்க செத்து போயிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவாரணம் கொடுத்துட்டா எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? மக்கள்லாம் எப்படி பாதுகாப்பான இடத்துக்கு போவாங்க? அவங்களுக்கு என்ன வழி பண்ணாங்க? அறிவிப்பு கொடுத்தா போதுமா? என்ன ஏற்பாடு பண்ணாங்க? எனக்கு அதை சொல்லுங்க. நீங்க SMS இது பண்ணிட்டேன்னு சொன்னா எத்தனை பேருக்கு கரண்ட் இருந்திருக்கும், மொபைல்ல சார்ஜ் இருந்திருக்கும்? எந்த விதத்துல இவங்க 5 முறை அறிவிப்பு கொடுத்தார்கள் எனக்கு சொல்லுங்க. சாக்கு போக்கு சொல்லாமல் நிவாரணம் கொடுப்பார் என நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்கு போக்கு சொல்லாமல் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுத்தாங்க? அரசு சார்பில் எதுவுமே பண்ணலன்னு நம்ம சொல்லிட முடியாது. என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லுங்க சார். ஹெல்ப்லைன்ஸ் அதேதான் சார். ஹெல்ப்லைன்ஸ் அனுப்பிச்சாங்க. 3 நாளா மழை பெஞ்சு நிக்குது, கரண்ட் இல்ல, என் மொபைல்ல சார்ஜ் இல்லன்ற அப்புறம் ஹெல்ப்லைன் சொல்றீங்க. எங்க இருந்தது படகுகள்? விழுப்புரம், கிருஷ்ணகிரியில, திருவண்ணாமலையில படகு விட்டு இருந்தாங்களா? ஏன்னா விவசாயிக்கு அவன் உயிரை விட அவன் வளர்க்கிற அந்த ஆடு, மாடு, கோழி இருக்குது பாருங்க, கூடவே அவன் வளர்க்கிற நாய் இருக்கு பாருங்க, அதை உயிரை தான் பெருசா நினைப்பான். இப்ப சென்னையில நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா எல்லா மீடியாவும் 24 மணி நேரமும் இங்கே இருப்பாங்க. ஆனா விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை அப்படின்னும் போது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இப்ப நேத்து அவர் ஒரு இரங்கல் அறிக்கையும் வெளியிட்டு இருக்காரு. விஜயோட அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஓ, அறிக்கையில வெளியிட்டு இருக்காரா? சில பேரை வீட்டுக்கு கூட்டு நிவாரண உதவி. ஏன் நம்ம அங்க போக முடியாதா? அவங்க தான் இங்க வரணுமா? பஸ்ல கூட்டு வரணுமா? இது என்ன விதமான அரசியல்னு எனக்கு புரியலையே. ஃபேன்ஸ் வச்சு ஜெயிச்சிடலான்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரோ? யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சௌந்தர்யா பாண்டுரங்கன். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல பேசுறதுக்காக பத்திரிகையாளர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சௌந்தர்யா. சார், தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த மழை பாதிப்பு ரொம்ப பெருசாவே ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சாத்தனூர் அணையை எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாம திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி EPS சொல்லியிருக்காரு. அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடியும் கொடுத்திருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? சரிங்க, அவங்க செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்தாங்கன்னு இவ்வளவு நாளா குறை சொல்லியிருந்தாங்க. இப்ப இவங்க மேல குறை சொல்றதுக்கு ஏதாவது வேணாமா? மாறி மாறி 2 பேரும் தான் வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் மேலேயும் குறை சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இது நாள் வரைக்கும் திமுக மேல இதை திறந்து விட்டாங்க முன்னெச்சரிக்கை இல்லாம அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாம இருந்தது, இப்ப வந்துருச்சு. சரி, இதுல அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? 5 முறை அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னெச்சரிக்கையா. யாருக்கு கொடுத்தாங்க? எந்த மீடியம்ல கொடுத்தாங்க? இது வழக்கமா கரையோர பகுதிகளில் இருக்கவங்க எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்றத லோக்கல்ல இருக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் அண்ட் போலீஸ் அபிஷியல்ஸ் இவங்க தான் போய் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லார்கிட்டையும் மொபைல் போன், இப்பவாது மொபைல் போன். ஒரு காலத்துலலாம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் தான் அந்த இடத்துலலாம் போயிட்டு எல்லாரும் பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான அறிவிப்புகள் ஏதாவது கொடுக்கப்பட்டதா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதுதான் முக்கியம். அடுத்தது, ஆதாரம் இல்லாம அவரால் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு பல பேர் இப்படி ஆதாரம் இல்லாம தானே பேசிட்டு இருக்காங்க. அப்போ எடப்பாடியார் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த பக்கம் பாமகல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சரி, அப்போ அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னும் போது சும்மா ரைட்டு நாங்கள் 5 தடவை அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா போதுமா? ஆதாரம் எங்க? இப்போ மக்கள் இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தான் போட்டிருந்தாங்க. அங்க இருக்க ஒரு கிராமவாசி ஒருத்தர் பாதுகாப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்புறம் இன்னொரு வீடியோல ஒரு இளைஞர் அவர் என்ன பண்றாரு, ரோட்ல தண்ணி ஓடி நிக்குது, அந்த ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இங்க பள்ளமா இருக்கு, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மக்கள் முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அரசாங்க தரப்புல நாங்க முன்னெச்சரிக்கையா அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னா எங்க கொடுத்தீங்க? எதுல அறிவிப்பு கொடுத்தீங்க? யார் போய் சொன்னாங்க? அதுக்கான ஆதாரத்தை கொடுத்தாதானே மக்கள் நம்புவாங்க. மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதுல உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படல, அடிச்சுட்டு போனது வீடும் விவசாய நிலங்கள் தான் அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் கூட்டிட்டு சுவிட்சர்லாந்து, பேங்காக், டோக்கியோ அப்படின்னு டூர் போயிருந்தாங்களா? வீட்டுல மனுஷங்களே இல்லையா? ஆடு மாடு கிடையாதா? இந்த கோழி, நாய், இந்த ஜீவராசிகள்லாம் கிடையாதா? ஏங்க, வீடு அடிச்சுட்டு போச்சு அப்படின்னா அப்ப வீட்டுல இருக்க மனுஷங்கள்லாம் என்ன ஆனாங்க? சரி, அவங்க எங்கேயோ தப்பிச்சு போயிருக்காங்க, ரைட். பட் வீடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, வீடுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவுங்க. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அதை வச்சு இதை வச்சு ஊர் முழுக்க கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டி வச்சிருப்போம். இது வீடு தான் அடிச்சுன்னு போயிடுச்சு,
அப்படின்னு சொன்னா இது என்ன பேச்சு, இது எனக்கு புரியலையே. ஒரு வீடு இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வீடு தானங்க போச்சு அப்படின்னு சும்மா விட்டுற முடியுமா? ஏங்க வீடு போயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல உயிரை விட்டவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்ம பார்த்திருக்கோம். அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா முன்னெச்சரிக்கை நாங்க சொன்னோம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நிவாரணமும் கொடுக்கப்படுது. நம்ம வந்து ஒரு இயற்கை பேரிடருக்கு நம்ம வந்து அரசை வந்து குற்றம் சொல்ல முடியுமா எல்லாத்துக்குமே? ஓ, நல்ல கேள்வி. சரி, முன்னெச்சரிக்கை கொடுத்தாங்கன்னா முதல்ல அந்த முன்னெச்சரிக்கை எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது வேணும். அதுக்கு தான் நான் ஆதாரம் கேட்டேன். ரைட்டுங்களா? இப்போ அவங்க அரசியல் தரப்புல அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்க மக்கள் கிட்ட அவங்க போய் நேர பார்த்துருக்காங்க. ஸோ அதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அது இல்லை, அது தவறான தகவல் அப்படின்றத அந்த மறுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதுக்கு தான் நான் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது நிவாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது உயிர் போயிடுச்சு, வீட்டில் இருக்கவங்க செத்து போயிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவாரணம் கொடுத்துட்டா எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? ஒண்ணுவானா 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அதுல ஒரு பொலேர்னு ஒரு அறை விடுறாரு. அறை விட்டுட்டு அப்பா அந்த நான் அவனுக்கு கன்னத்தில் அடிச்சிட்டேன், நான் அவனுக்கு ஒரு நிவாரணம் தரேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதுக்கே அப்படின்னும் போது அப்போ வீடுகளை இழந்து கால்நடைகளை இழந்து, சொல்ல போனா கால்நடைகள் அப்படின்றது தான் சொத்துன்றது. நமக்கு கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஆடு மாடு கோழி இதை நம்பிதான் வாழ்க்கையே. அதெல்லாம் மனுஷங்களை காப்பாத்துறதுக்கு முன் வருவாங்க. அந்த ஆடு மாடு கோழிகளை எப்படிங்க, ஒரு மாட்டையே நீங்க எப்படிங்க, ஒரு மனுஷனையாவது நீங்க தூக்கிட்டு போயிடலாம், மாட்டை தூக்கிட்டு போக முடியுமா? அப்ப அதெல்லாம் போச்சுன்னா இந்த குடிசை வீடுகளுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கால்நடைகளுக்கு என்ன கொடுக்க போறாங்க? அடுத்தது இயற்கை சீரழிவுகளுக்கு அரசாங்கத்தை குறை சொல்ல முடியுமா? இது இப்படிதாங்க நிறைய கேட்டுக்கிறாங்க. கவிதானி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு இருக்கின்றோம், அதுல இந்த மாதிரி வெள்ள பேரிடர் நிவாரணத்துக்கு கோரிக்கை வைக்க போறோம், சாக்கு போக்கு சொல்லாமல் நிவாரணம் கொடுப்பார் என நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்கு போக்கு சொல்லாமல் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுத்தாங்க? இதாங்க 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு யாராலையும் சொல்ல முடியுமான்னு? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதுக்கு பேர் தான் இயற்கை. புரியுதுங்களா? அது நோட்டீஸ் கொடுத்துட்டு வராது, நான் இத்தனாம் தேதி இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இதெல்லாம் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்றது நடக்காத காரியம். இப்போ இவங்கெல்லாம் எதிர்கட்சியில சொல்ற மாதிரி கால்வாய்களை தூர்வாரினாங்களா? மழைக்காலத்தை விடுங்க, அந்த மேட்டூர்லேருந்து தண்ணி திறக்கப்பட்டது பாசனத்திற்காக விவசாயத்திற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. கடைமடை விவசாயம்னு சொல்லுவாங்க. அந்த நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் இந்த இடங்கள்லாம் அங்க தண்ணி திறந்தா உடனே எல்லாம் வந்துடாதுங்க, சில நாட்கள் ஆகும் கடைமடை இங்க வர வரைக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த கால்வாய் எல்லாம் மற்ற நாள்ல மேட்டூர்ல தண்ணி வர்றது இல்லாம மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய செடி கொடி அடைஞ்சிருக்குங்க. நான் பார்த்துருக்கேன். இந்த குடிமராமத்து அப்படின்னு பண்ணுவாங்க ஊர்காரங்கள்லாம், விவசாயிகள்லாம் சேர்ந்து. அதுக்கு அரசாங்கமும் வருவாங்க, அந்த கால்வாய் எல்லாம் தூர் வர்றது. ஏன்னா மேட்டூர்ல இத்தனாம் தேதி தண்ணி வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த கால்வாய் எல்லாம் அடப்பு இல்லாம அதுல செடி கொடி அடையாம இருந்தா மட்டும்தான் அந்த தண்ணி வர தண்ணி கடைசி வரைக்கும் வந்து சேரும். ஏன்னா நீங்க அங்கேருந்து திருச்சி தஞ்சாவூர்லாம் தாண்டி வரணும் போது அங்கெல்லாம் போக தானே மீதி இங்க வரணும். அப்போ இதுல வேற இந்த செடி கொடி எல்லாம் இருந்தா என்ன பண்ண முடியும்? இதைத்தான் இப்ப எதிர்கட்சியில கேட்கறாங்க. இந்த கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரினீங்களா? அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு. இதெல்லாம் ஒழுங்கா செஞ்சிருந்தா சரி. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மழை, இவ்வளவு கியூபிக் வாட்டர் திறந்து விடுறாங்க அப்படின்னும் போது அது கொஞ்சம் அதிகமா தான் வரும். நான் இல்லைன்னு சொல்லல. மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கறது மட்டும் போதுமா சார்? ஆனா முதலமைச்சர் ஹெல்ப்லைன்ல இருந்து படகுகள் எல்லாமே தயார் தானே சார் இருந்துச்சு, அரசு சார்புல இருந்து. எங்க இருந்தது சார்? வெள்ளச்சேரியிலே இருந்துச்சு சார். இப்ப நம்ம விழுப்புரம், திருவண்ணாமலை அந்த வெள்ளத்தை பத்தி பேசுறோமா இல்ல சென்னை வெள்ளத்தை பத்தி பேசுறோமா? சென்னையில மழையே எவ்வளவு பெஞ்சது தெரியுமா? மேக்சிமம் 15 சென்டிமீட்டர் கூட இல்ல. சரியா? இந்த போட்டெல்லாம் கொண்டு வச்சது போன தடவை மழை வரும்னு சொன்னாங்க பாருங்க, ஏமாத்திட்டு போச்சு இல்ல. அப்போ இந்த தடவை போட்டை எங்கேயும் கொண்டு வச்சதா நான் பார்க்கல. ஏன்னா கடந்த மாசம் இந்த மாதிரி வந்தப்போ, அதாவது வரதா சொன்னப்போ அந்த கிஷ்கிந்தா பக்கத்துல படகு நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு பேப்பர்ல போட்டோ எல்லாம் வந்ததுங்க. நம்ம கூட கேட்டிருந்தோம், அதை போட் ஹவுஸா பர்மனண்டா அங்கங்க நிறுத்தி வச்சிடலாமே அட்லீஸ்ட் மழைக்காலம் மட்டும் அப்படின்னு. இப்போ இந்த ஃபெஞ்சல் புயலுக்கு படகு எங்கேயாவது வச்சதா நீங்க பேப்பர்ல போட்டோ பாத்தீங்களா? அந்த படகெல்லாம் எங்க? சரி, இப்போ அந்த விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்ல ஏராளமான மழை பெய்திருக்கின்றது. கரெக்டுங்க. அணைய திறந்து விடும் போது தண்ணி வரத்தான் செய்யும். நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய ஒரு பெருமழை, இந்த அணைய திறந்து விட வேண்டிய கட்டாயம் அப்படின்னும் போது அப்ப ஏற்கனவே ஊருக்குள்ள தண்ணி நிறைய இருக்கும். இப்போ மக்கள்லாம் எப்படி பாதுகாப்பான இடத்துக்கு போவாங்க? அவங்களுக்கு என்ன வழி பண்ணாங்க? அறிவிப்பு கொடுத்தா போதுமா? என்ன ஏற்பாடு பண்ணாங்க? எனக்கு அதை சொல்லுங்க. இப்போ ஒடிஷால பாத்தீங்கன்னா வழக்கமா இங்க வர புயல் அண்ணாண்ட பக்கம் போயிருங்க பல வருடங்களா பயங்கரமான புயல் தாக்குதல் இருக்கும். அதுல
ஏராளமான உயிர் சேதங்களும் இருக்கின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ரயில்வே மினிஸ்டரா இருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். அவர் அங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தப்போ ஒரு மேசிவ் எவாக்குவேஷன், லட்சக்கணக்கான மக்களை, அந்த கரையோர பகுதிகளில் இருந்தவங்களை, பல லட்சம் மக்களை அப்படியே பேருந்துகள் மூலமா, மற்ற லாரி அது மூலமா பத்திரமான இடங்களுக்கு கொண்டு போனதோட மட்டும் இல்ல, அந்த புயல் போற வரைக்கும் அவங்கள வந்து பாதுகாப்பா தங்க வச்சு அவங்களுக்கு வந்து குடிநீர், சாப்பாடு, மேசிவ் ஆபரேஷன். இந்த மாதிரி எல்லாம் வந்து சட்னெல்லாம் பண்ணிட முடியாது. எல்லாத்தையும் பண்ணதுனாலதான் கோரத்தாண்டவம் புயல் ஆடின போதும் உயிர் சேதம் இல்லை. ஏன்னா இப்ப மாதிரி சொல்லலாம், ஊடு தாங்க அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு. அங்க வீட்டுல மக்கள்லாம் இல்ல, பாதுகாப்பா அவர் கொண்டு போயிட்டார். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா சொல்லுங்க. மக்களை நாங்க பாதுகாப்பா கொண்டு போனோம். ஏங்க நீ வந்து SMS இது பண்ணிட்டேன்னு சொன்னா எத்தனை பேருக்கு கரண்ட் இருந்திருக்கும், மொபைல்ல சார்ஜ் இருந்திருக்கும்? எந்த விதத்துல இவங்க 5 முறை அறிவிப்பு கொடுத்தார்கள் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா மழை தொடர்ந்து பெஞ்சு நிற்குது, நாம பாக்குறோம் இல்லையா? இங்க மெட்ராஸ்ல வந்து டச் பண்ணிட்டு நேரம் அங்க போயிடுச்சு. ஸோ அதுல இருந்து மழை பெஞ்சு நிற்குது. அப்போ எத்தனை பேர் வீட்டுல வந்து இன்வெர்டர் இருக்கும், ஜென்ரேட்டர் இருக்கும், அவங்க மொபைல்லாம் எப்படி சார்ஜ்ல இருக்கும், அவங்களுக்கு எப்படி அந்த மெசேஜ் போய் சேர்ந்துருக்கும்? ஸோ என்ன விதமா கம்யூனிகேட் பண்ணாங்க இந்த 5 முறை அறிவிப்பு? அந்த அறிவிப்பு கொடுத்ததோட விட்டுட்டாங்களா, இல்ல அவங்கள வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களா? என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணாங்க? அவங்களெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சிருந்தாங்க? அப்படி கொண்டு போய் வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜனங்க ரோட்ல வந்து ஐயா சாப்பாடு இல்லை அப்படின்னு கதற வேண்டிய அவசியம் கிடையாது. இதோ இப்பதானே டிவியில பார்த்தோம், புதிய தலைமுறையில காமிச்சாங்க, இது பாருங்க நேத்து சோத்தை கொண்டாந்து குத்துட்டாங்க, கெட்டு போச்சு சோறு, இதை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னா மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அப்போ நீங்க நடவடிக்கை எடுத்தேன்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப இந்த மழை பாதிப்பு வந்து திமுகவுக்கு ஒரு சறுக்கலா இருக்குமா சார்? ஆனா இந்த விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஜனங்களோட ஞாபக சக்தி அப்படின்றது வந்து இந்த மிடிலா ஆப்ளங்காட்டால அடி வாங்கின மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். ஓட்டு போட வரும்போது இதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இருக்காது. ஏன்னா எப்படியும் நிவாரணம் கொடுக்க போறாங்க, அதுல இதெல்லாம் மறந்துடும். நாம இதெல்லாம் என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம் சொல்லுங்க? செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட்டாங்க, சென்னையில பெரும் பாதிப்பு இருந்தது 2015ல. 16ல யார் ஜெயிச்சாங்க? அப்புறம் அதனால நீங்க மக்கள் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆனா கொஞ்சமாவது விழிப்புணர்வு வரணும். இப்படி எந்த ஒரு மழை வந்தாலும் உடனே வந்து இந்த மாதிரி ஆயிடுதே. இப்போ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க, எதிர்கட்சியா இருக்கும்பொழுது இந்த மாதிரி மழைக்கெல்லாம் வந்து சென்னை இரையாகிறது, இதுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு போட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி மழைன்றதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்க. மழை வராதான்னு விவசாயிகள்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்குச்சு அந்த மழை வந்ததுன்னா இப்படி சேதம் அப்படின்னு போது அதுக்கு நம்ம தயாரா இருக்க வேணாமா? சும்மா நீங்க வந்து வானிலை அறிவிக்கை இப்படி சொல்லல அப்படி சொல்லல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியல, பண்ணலன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்ல. என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லுங்க சார். ஹெல்ப்லைன்ஸ் அதேதான் சார், ஹெல்ப்லைன்ஸ் அனுப்பிச்சாங்க. 3 நாளா மழை பெஞ்சு நிக்குது, கரண்ட் இல்ல, என் மொபைல்ல சார்ஜ் இல்லன்ற, அப்புறம் ஹெல்ப்லைன் சொல்றீங்க. எங்க இருந்தது படகுகள்? விழுப்புரம், கிருஷ்ணகிரியில, திருவண்ணாமலையில படகு விட்டு இருந்தாங்களா? நீங்க சென்னையிலேயே வாங்கின படகு சென்னையில எங்க இருக்குதுன்னு தெரியலங்க. நீங்க என்ன படகுன்னு இருக்கிறீங்க? முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நிவாரண மையங்கள் வச்சு நாங்க வந்து மக்களுக்கு வந்து உணவுல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க வச்சாங்கன்னு சொல்லுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்போ அறிவிப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல கொடுத்தாங்கன்றதை சொல்லுங்க. எதிர்கட்சிகள் வந்து வைத்தறிச்சல் சொல்றாங்க, விடியல் அரசை பார்த்து அவங்களுக்கு வந்து எரிச்சல் அப்படின்னு சொன்னா ரைட்டு. அப்ப நீங்க அந்த 5 அறிவிப்பு கொடுத்தான்னு சொன்னீங்களா, எதுல கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. அடுத்தது நிவாரண மையம் அப்படின்னா மக்களை எப்படி கொண்டு போனாங்க, யார் கொண்டு போனாங்க? மக்களா வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. மழை தொடர்ந்து பெஞ்சு நிக்குது. அந்த மழை அடுத்தது என்னதான் வந்து வெள்ளம் அப்படின்னாலும் சில பேர் வந்து ஊட்ட விட்டு வரமாட்டாங்க. ஏன்னா அங்க மாடு கத்திங்க கிடக்கும். ஐயோ நம்ம போயிட்டோம்னா அந்த மாட்டை யாரு பாத்துக்கிறது? ஏன்னா விவசாயிக்கு வந்து அவன் உயிரை விட அவன் வளர்க்குற அந்த ஆடு மாடு கோழி இருக்குது பாருங்க, கூடவே அவன் வளர்க்குற நாய் இருக்கு பாருங்க, அதை உயிரை தான் பெருசா நினைப்பான். அடுத்தது இந்த பயிர் நாசமா போயிடுமே அப்படின்னு நினைப்பான். அப்போ அவங்களெல்லாம் நீங்க வந்து கொண்டு வரணுமா இல்லையா? என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, எத்தனை பஸ் ஏற்பாடு பண்ணாங்க, இல்ல லாரி ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்றத சொன்னா ரைட்டுங்க. அப்ப எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அது எதுவுமே சொல்லாம நாங்க வந்து ஹெல்ப்லைன் வச்சிருக்கோம், நீங்க கான்டாக்ட் பண்ண, எங்க மொபைலே இல்ல, மொபைல்ல சார்ஜ் இல்ல, அப்புறம் நான் எப்படிங்க கான்டாக்ட் பண்ண முடியும்? முதல்ல டவர் இருக்குமா, அது வேற ஒரு பிரச்சனை. அப்புறம் நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா என்ன எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து யாரையும் குறை சொல்லல. அவங்க சொல்றாங்க எதிர்கட்சிகள் ஒண்ணுமே பண்ணல, கால்வாயை தூர்வாரலன்னாங்க, முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்டாங்கன்றாங்க சொல்றாங்கல்ல. அப்ப கவுண்டர் பண்ணும்போது
எவிடன்ஸ் இதோ இருக்குது பாரு நாங்க எடுத்த நடவடிக்கை அப்படின்னு சொன்னாதானங்க ஏத்துக்க முடியும். அதை சொல்லாம அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நாங்க அவருக்கு பதில் சொல்லிட்டு போறோம் அப்படின்னா அப்ப எதை ஏத்துக்க முடியும்? மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ இதே மாதிரிதான் இப்ப பார்த்தோம்னா அமைச்சர் பொன்முடி வந்து விழுப்புரம் போயிருக்காரு. அவர் காருக்குள்ளேயே இருந்து மக்கள்கிட்ட பேசும்போது அவர் மேல வந்து சேற்றவாறு வீசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு போன அந்த அமைச்சர் வந்து அந்த சம்பவம் நடந்ததுல சார் 3 பேர் கொலை ஒரே குடும்பத்தை சேர்ந்து, அங்கேயும் வந்து அவங்களோட செந்தில்குமாரோட மனைவி வந்து அமைச்சரை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது திமுக அரசு மேல மக்களுக்கு ஒரு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லலாமா சார்? அதாவதுங்க, ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதுக்கு உடனே அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வந்ததுங்க. இப்ப மக்களோட கேள்விகளுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க? அல்டிமேட்லி ஒரு ஜனநாயகத்துல அந்த ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை விரல்ல மை வச்சுன்னு வராம பாருங்க, அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு மதிப்பதிகம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஃபார் தட் மேட்டர் 10% இருக்கட்டும், 20% இருக்கட்டும், ஈவன் ஒரு 0.5% ஓட்டு வச்சிருக்க கட்சி அப்படின்னாலும் ஜனநாயகத்துல மக்களுடைய எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள், இதை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. அப்படி இருக்கச்ச ஒரு அரசியல் கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு போது அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்றது சரியில்லை. அடுத்தது எதிர்கட்சி தலைவர் வந்து அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தானே அவர் எதிர்கட்சி தலைவரா வந்திருக்காரு. அப்ப மக்களுடைய குரலாக ஜனநாயகத்தில் கட்சிகள் ஒலிக்கின்றன. அப்ப அந்த குரலுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா இந்த ஒரு குரல் 2 குரலுக்கு பதில் சொல்லாம விட்டுட்டோம், இல்ல பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒலிக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் அந்த குக்கர்ல இருக்கிற சேஃப்டி வால் மாதிரி. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னா ரைட்டு, இவங்க கேட்குறாங்க, அவங்க பதில் சொல்றாங்க அப்படின்னு முடிச்சு போயிருக்கோம். அதை நம்ம சொல்லலைன்னா அப்புறம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து கோபம் வந்திருக்கா அப்படின்னு சொன்னா அது ரைட்டு, இது மழைக்காலம் இல்லையா, அது வெயில் காலம் வரைக்கும் தொடரணும், அதுக்கப்புறம் ஓட்டு போடுற காலம் வரைக்கும் தொடரணும். அதுக்குள்ள எத்தனை மாற்றங்கள் வருமோ அது தெரியாது. லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ. ஆனா இன்றைக்கு இருக்க நிலைமையில வந்து அந்த திருப்பூர்ல அவர் சொன்னாரு, புதுசா ஏதோ சொன்னாருங்க பதில் அமைச்சர் அவர்கள். எங்க வாத்தியார் ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்வாரு. வர்ற நான் இருக்கும்போது பசங்க பேசாம இருக்காங்களா இல்லையா அது பிரச்சனை கிடையாது, நான் இல்லாட்டாலும் ஐயோ அந்த வாத்தியாரோட கிளாஸ் அப்படின்னு பசங்க அமைதியா இருக்கணும், அதுதான் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அவங்க கரெக்டா கேட்டாங்க. சார் இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க, தண்டனை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா இந்த மாதிரி நடக்குமா சார்? ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு கொலைன்றது சர்வசாதாரணமா போயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடிக்க காசு கேட்டு தராததால் வீட்லயே அப்பாவையோ அம்மாவையோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, போதா குறைக்கு அது என்னது திருமணம் தாண்டிய உறவு, இப்படி எல்லாம் வேற. இப்ப இதுக்கு என்ன ஒரு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த தனிப்பட்ட முறையில் நடக்கும் கொலைகள், அதுக்கெல்லாம் நீங்க அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப எந்த கொலைக்கு தான் அரசாங்கத்தை நீங்க குறை சொல்ல முடியும்? எனக்கு புரியல. இன்னென்ன கொலைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பு, இன்னென்ன கொலைகளுக்கு வந்து அரசு பொறுப்பு இல்லை அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சுக்கிறாங்களா? சட்டம் ஒழுங்கு, அந்த இரும்பு கரம்னு சொல்றாங்கல்ல, அது இருந்ததுன்னா எல்லாரும் பயப்படுவான். ஐயோ கொலையா, நீ வேற, திருடுனாலே உள்ள போட்டுருவாங்க, அந்த கொலையெல்லாம் பண்ணா என்ன ஆகுறது, தூக்குதானே, அந்த பயம் இருந்ததுன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. இப்ப திமுக அரசுல காவல்துறையின் செயல்பாடு வந்து போதுமானதா இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? போதுமானதா இருக்கா இல்லையா அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணணும். ஆனா இத்தனை கொலைகள் நடக்கும்போது அப்போ இந்த என்ன சொல்றது, சட்டம், தண்டனை, இதெல்லாம் மக்கள் வந்து என்ன இப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அந்த குற்றம் செய்பவர்களுக்கு. இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பதில் சொல்லுங்க. பயம் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த குற்றங்கள்லாம் நடக்குமா? இல்லாததுனால அந்த குற்றம் நடக்குது. இப்ப உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்காங்க. ஆனவனே சொல்லுவாங்க வந்து அங்க சட்டம் ஒழுங்க பாருங்க, பீகார பாருங்க, ஊபியை பாருங்க. சரி நீங்க ஊபியில போய் பாருங்க, அவங்க கழுத்துல ஒரு அட்டை, நம்ம அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ஸ்லேட் எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுல நான் சரணடைய வந்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி போட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிக்கிறாங்க. ஐயோ எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நாங்களா சரண்டர் ஆயிடணும். பல வருடங்களா தலைமறைவா இருந்த குற்றவாளிகள்லாம் நேரா வந்துடுறாங்க, ஐயா நான் சரண்டர் ஆயிட்டேன், ஜெயில போட்டுருங்க அப்படின்னு. சட்டம் ஒழுங்காங்க அவர் மெயின்டைன் பண்றதுனால தான் தொடர்ந்து அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. சொல்ல போனா இந்த தடவை அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க.
எதிர்க்கட்சி கூட்டணிகள் அப்படி இருந்தது. அதையும் மீறி அவர் ஜெயிச்சார்னா அதுக்கு ஒரே காரணம் சட்டம் ஒழுங்கு. பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த ஊழல், அதுக்கப்புறம் இந்த விலைவாசி, இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. அது அப்படியே வரும் போகும், தமாஷா ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து எல்லாரையும் கொலை நடுங்க வைக்கிறோம். இப்போ மழை புயல்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விழுப்புரத்தில் நடக்குது. இப்போ சென்னையில் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா மீடியாவும் 24 மணி நேரமும் இங்கே இருப்பாங்க. ஆனால் விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை அப்படின்னும் போது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் சென்னையில் நடந்தா இருக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இம்பாக்ட்ன்றது மற்ற மாவட்டங்களில் நடக்கும்போது இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ விழுப்புரத்தில் நடக்கும்போது நம்மளாம் என்ன சொல்கிறோம், ஐயோ அங்கே அவ்வளோ வெள்ளமாமே. அதே சென்னையில் நடந்திருந்தா நமக்கு நடக்கும்போது தான் இம்பாக்ட் தெரியும். ஆனால் சட்டம் ஒழுங்குன்றது அப்படி கிடையாது. கன்னியாகுமரியில் ஒரு கொலை அப்படின்னு வச்சுக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு இளைஞர் போறாரு, அவரை யாரோ வந்து பர்ஸை பறிக்கிறாங்க, இல்லை ஏதோ சம்திங் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, உங்க அண்ணன் தம்பி யாரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை விட்டு வெளில போறாங்கன்னா உங்க அப்பா சொல்லுவாரு, டேய் காலம் கெட்டு கிடக்குதுடா, பத்திரமா போயிட்டு வாடா. எங்க நடந்தது கன்னியாகுமரியில, ஆனா இங்க இம்பாக்ட் இருக்கா? ஸோ இந்த வெள்ளம், நான் தான் சொன்னல, விலைவாசி, ஊழல், இதெல்லாம் வந்து அப்படியே இது காலங்காலமா இருக்கிற விஷயங்கள், மறந்து போச்சு நமக்கு. ஆனா சட்டம் ஒழுங்குன்றது டைரக்டா நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயம். அதுல கவனம் செலுத்தல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சார், அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆக்டர், சக்சஸ்ஃபுல் ஆக்டர்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன இந்த ஃபெயிலியர் ஆக்டர் வந்து சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் ஆக முடியாதா? அதாவது ஒரு பாலிட்டிஷியன் சக்சஸ்ஃபுல் பாலிட்டிஷியனா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், தேர்தலில் ஜெயிக்கிறது, அப்புறம் ஆட்சிக்கு வருவது, பதவிக்கு வருவது, இதைத்தான் நம்ம சக்சஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு அரசியல்வாதி, நான் உங்களை இப்படி யோசிக்க வைக்கிறேன், ஒரு ஆசிரியருடைய சக்சஸ் நீங்க எதை சொல்லுவீங்க? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுல இருந்து. கரெக்டா? ஒரு அப்பா அம்மா அவங்களுடைய சக்சஸ் அப்படின்றது அந்த பசங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும், நல்ல வேலைக்கு போகணும், சமுதாயத்துல ஒரு இதுவா இருக்கணும், இதுதானே சக்சஸ். அப்போ ஒரு அரசியல்வாதியோடைய சக்சஸ் அப்படின்றது பதவிக்கு வருது மட்டுமா? ஏங்க அரசியல்வாதிக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்போ ஒரு அரசியல்வாதி பதவிக்கு வருகின்றார் அப்படின்னு சொன்னா அப்ப அவருடைய சக்சஸ் அது நாட்டையோ இல்லை மாநிலத்தையோ இல்லை இந்த மாவட்டத்தையோ பஞ்சாயத்தையோ அதை முன்னேற்ற வேண்டும், மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும், அவங்க கஷ்டங்களை எல்லாம் கூடுமான அளவுக்கு தீர்க்க வேண்டும், அதுதானே சக்சஸ். அப்போ அந்த விதத்தில் வந்து இந்த ஃபெயில்டு ஆக்டர் அது சக்சஸா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க. எனக்கு மக்கள் தானே சொல்லணும். பதவிக்கு வந்துடுறதே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ வாத்தியார் வந்து நான் வாத்தியார் வேலைக்கு வந்துட்டேன், நான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஒரு அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தை பிறந்துச்சு, நாங்கள் அப்பா அம்மா ஆகிட்டோம், சக்சஸ் சக்சஸ் அப்படின்னு இந்த எம்ஜிஆர் படத்துலலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வரும் பாருங்க, வெற்றி வெற்றின்னு அந்த மாதிரி குதிச்சுட்டு போகலாம். ஸோ அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அடுத்தது ஃபெயில்டு ஆக்டர் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க அந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்களோட என்னால் ஒத்துக்க முடியாது. அண்ணன் உதயநிதி அவர்களோட படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த அந்த ஓகேவா, அது அந்த சந்தானத்தோட சேர்ந்து பண்ண படம், அதெல்லாம் நல்ல படம். எடுத்துக்கலாமா சார்? என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, மலையாள படம் ஒன்று ரீமேக் பண்ணாங்க, மகேஷ் என்ற பிரதிகாரம் அப்படின்னு பகத் பாசில் நடிச்சிருந்த படம். அதை இங்க ரீமேக் பண்ணும்போது அந்த ஒரு ஹீரோயிசத்தை கொண்டு வந்து சொதப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னும் 1-2 படங்கள், அது கொஞ்சம் அந்த சீரியஸா போற படங்கள் நமக்கு ஒத்து வரலைங்க. பட் அந்த படம் சக்சஸா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சந்தானத்தோட அவரு பண்ண படம்லாம் செம்ம ஹிட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ நான் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பேன். ஸோ டோட்டலி ஃபெயில்டு ஆக்டர் அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் சக்சஸ்ஃபுல் பாலிட்டிஷியனா அப்படின்றத மக்கள் கஷ்டங்கள்லாம் தீர்ந்துதா அப்படின்றத வச்சு தான் சொல்ல முடியும். பதவிக்கு வந்ததையே சக்சஸ் அப்படின்னு சொன்னா ஐ எம் சாரி, அப்போ அரசியலுக்கே வந்து நீங்க வேற டெஃபினிஷன் எழுத வேண்டியதுதான். சார், அண்ணாமலையிலிருந்து பலரும் வந்து விஜய் மேல வச்ச கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 27ஆம் தேதி நடந்த அந்த மாநாடு வந்து வெறும் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் அவர் வெளியே வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நேத்து வந்து அவர் வந்து ஒரு இரங்கல் அறிக்கையும் வெளியிட்டு இருக்காரு. விஜயோட அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அறிக்கையில வெளியிட்டு இருக்காரா? பெரிய விஷயம்தான். ரைட், கரெக்ட். ஏன்னா அண்ணன் உலகநாயகன் எங்க இருக்காருன்னு தெரியல, அறிக்கையை கூட ஒன்றும் வெளியிட்டதா தெரியல. இந்தியாவில தான் இருக்காரா? ஸோ அதுக்கு வந்து இவர் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன், அதாவது இந்த சென்னையில் ஃபெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட சில பேரை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து நிவாரண உதவி. ஏன் நம்ம அங்கே போக முடியாதா? அவங்க தான் இங்கே வரணுமா, பஸ்ஸில் கூப்பிட்டு வரணுமா? இது என்ன விதமான அரசியல்னு எனக்கு புரியலையே. இன்னும் வந்து அந்த சினிமா நடிகர் அந்த இதுலேயே இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அப்படியே கேட்ட திறந்துட்டு வந்து அப்படியே ஏதாவது ஒன்று சொல்வாரு, உடனே எல்லாரும் போய் நிற்பாங்க, தலைவா வா தலைவா அப்படின்வாங்க.
ஃபேன்ஸ் வச்சு ஜெயிச்சிடலாம்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரோ? எல்லாரும் வந்து எம்ஜிஆர் என்டிஆர் இப்படிதான் சொல்லி நிற்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. கேப்டனே இருக்காரு, டி ராஜேந்தர் இருக்காரு, பாக்யராஜ் இருக்காரு, மன்சூர் அலிகான் இருக்காரு, சிவாஜி அவர்கள் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. சிவாஜி அவர்களுக்கு இல்லாத ரசிகர்களா? அதெல்லாம் ஓட்டா மாறிச்சா? அரசியல் தலைவர்களே பல பேர் சொல்லியிருக்காங்க, கலைஞரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து வருகின்ற கூட்டமெல்லாம் ஓட்டாயிரும் சொல்லியிருந்தான் நான் எப்போவோ சிஎம் ஆயிருந்திருப்பேன், இவ்வளோ நாளா எதிர்கட்சியில் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கலைஞர் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு இல்லாத அனுபவமா? அவரே இப்படி சொல்லும் போது நீங்க வந்துட்டு அப்படியே மேடையில வருது ஒரு எழுதி வச்ச டைலாக பேப்பரா எடுத்து வச்சுட்டு பேசுறது, அந்த மாடுலேஷன். நல்ல காலம் சினிமாவில் இவ்வளோ மாடுலேஷனோட அவ்வளோ பேசினது கிடையாது. அந்த மேடையில கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் சேர்த்து, எமோஷன் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பேசினாரு. ஆனா என்ன பண்றது, ஹீரோ காமெடி பண்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் பெரிய அரசியல் நகர்வு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அரசியல் நகர்வு? எல்லாம் சினிமா மாதிரியே, டெய்லர், ட்ரீசர், ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, இப்படியே ஓடி நிற்குது. இதான் அரசியலா? நான் வந்து மற்றவங்க மாதிரிலாம் நீங்க களத்துக்கு வந்து வேலை பார்த்தீங்களா? மக்கள் கஷ்டப்பட்டுங்கிறாங்க, அதுக்கு தான் ஆளுங்கட்சியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. வசூல் ராஜால சொல்வார்ல, அதுக்கு தானே குத்துறோம் துட்டு அப்படின்னு. அது மாதிரி அதுக்கு தான் போட்டுக்கிறோம் ஓட்டு. ஆளுங்கட்சி தான் வந்து செய்யணும், எதிர்கட்சி செய்யணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆனா இதுவா அரசியல்? கூட்டுன்னு வந்து நிவாரணம் கொடுக்குறேன்றது, அப்புறம் நான் அறிக்கையை விட்டேன் அப்படின்னு சொல்றது. இதுல வேற பாத்தீங்கன்னா அந்த மாநாடு நடந்து ஒரு மாசம் ஆயிடுச்சா, அதுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சினிமா வேற எதுவுமே இல்லைன்னா இந்த சினிமா வந்து இன்றைக்கு 12வது ஆண்டு. களத்துக்கே விஜய் போயிருந்தா என்ன சார் எப்படி இருக்கும்? போயினா மட்டும் என்ன பண்ணிருக்க போறாங்க? ஒரு கும்பல் இருந்திருப்பாங்க, வாங்க 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 அப்படின்வாங்க, தலைவா தலைவா அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லிருக்க போறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் உடனே ஓட்டா வந்துரும் அப்படின்னு நினைச்சா சரி ரைட். 26 எலெக்ஷனுக்காக நான் வெயிட்டிங். அதுக்கப்புறம் யாரும் அதை சொல்வார் பாருங்க, ஹேமநாத பாகவதர், பாண்டி நாட்டில் யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் யாரும் சினிமாலேருந்து நான் அரசியலுக்கு வர ஐயோ அதை பார்த்த பிறகு அப்படின்னு ஓடணும். அதுக்காக தான் நான் வெயிட்டிங் 26க்கு. இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி சார். நன்றி.